மார்னிங்கே வந்து சாண்ட்ராவோட கம்ப்ளைண்ட் ரெமோ தான் வந்திருக்கு. சாண்ட்ரா, கானா வினோத் அண்ட் அமித் 3 பேர் நிற்கிறாங்க. கூட கனியக்கா பக்கத்தில் நிற்கிறாங்க. கானா வினோத் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அமித் கிட்ட சொல்கிறாரு, இவங்க கனியக்கா வந்து ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது சாண்ட்ரா கிட்ட. அந்த சாண்ட்ரா கிட்ட பேசும்போது சாண்ட்ரா வந்து ரெஸ்பான்ஸே இல்லாமல் நின்றுருக்காங்க. அதை வந்து கனியக்கா ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து கானா வினோத் அண்ணாட்ட சொல்லியிருக்காங்க. இது என்னது இது, நான் அவங்க கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், அவங்க கொஞ்சமாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல, எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு கானா வினோத் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பாருங்கம்மா இங்கே கொஞ்சம் இப்படி தள்ளி நின்று பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாண்டா சொல்லியிருக்காங்க, அங்கே ஆள் இருந்துச்சு அதனால தான் நான் பேசலை. இப்படி தான் ஒரு எப்போவுமே ரீசன் சொல்லுவாங்க. ஆள் இருந்துச்சும்பாங்க, மேக்கப் போட்டுட்டு இருந்தேம்பாங்க, எதுனா ஒரு அந்த காரணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஒரு சம்மந்தமில்லாத காரணத்தை சொல்லுவாங்க. அதை வந்து கானா வினோத் அண்ணா கரெக்டாக பிடிச்சி கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வினோத் அண்ணாவை பற்றி இவங்க சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையே வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சத்தியமாக அந்த டோனில் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு வினோத் அண்ணா சொல்கிறாங்க, இது இங்கே இவ்வளோ கேமரா இருக்குது, எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், நான் என்ன டோனில் பேசினேங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஸோ பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் இவர் இந்த டோனில் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரில. இப்போ வினோத் அண்ணா வந்து சாண்ட்ராவோட எந்த ஒரு இதுக்கும் இப்போ இடம் கொடுக்க ரெடி இல்லை. அவர் என்னென்னா பதில் கரெக்டாக பிடிச்சி கேட்குறாரு, ஒன்றா சொல்ல பதில் கேட்குறாரு. ஸோ அவங்களோட இது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவங்களோட இது வந்து அமித் கிட்ட மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அமித் முழுக்க அவங்க கிட்ட போய் நியாயம் கேட்டுட்ருக்காரு. ஏற்கனவே அவர் கேட்பாரு. இதில் வந்து லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி சார் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னதுனால இப்போ முழுக்க சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகி போய் ஃபுல்லாக உட்காந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.